அனைவருக்கும் வணக்கம். இந்த லெஹெங்கா ப்ளவுஸும் ஸ்கர்ட்டும் ரெடி பண்ணுறது வீடியோவாக பாருங்கள். ப்ளவுஸ் ரெடி பண்ணுற வீடியோ இப்போதைக்கு வராது. இந்த ஸ்கர்ட்டு எல்லாமே ரீஒர்க் பண்ணிட்டு தான் நாங்கள் தைக்கிறது. வீடியோக்குள்ளே பாருங்கள். இது ரெடிமேடாக வர ஸ்கர்ட்டு அப்படியே தைச்சி தாங்கன்னுவாங்க. அப்படியே தைச்சோன்னா அது ரொம்ப நாளைக்கு தையல் நிற்காது. அதனால் எல்லாமே ரீஒர்க் பண்ணிட்டு தான் நாங்கள் தைக்கிறது. வீடியோ முழுசாக பாருங்கள். எல்லாம் புகழும் இறைவனுக்கு பிரியமுடன் பானுபாய். லெஹெங்காவில் ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோங்க. என்னென்னா, இப்போ இந்த லெஹெங்கா கஸ்டமர் கொண்டு வரும்போது ஸ்கர்ட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குன்றாங்க. அந்த ரெடிமேடு ஸ்கர்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் பிரிச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே பிரிச்சுட்டு இந்த ஒரு கட்டுக்கும் ஸ்டிச்சிங் பண்ணிட்ட பிறகு தான் அவங்க மெஷர்மெண்ட் அளவுக்கு நான் ரெடி பண்ணுறது. உள்ளே இருக்க லைனிங் எல்லாமே பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு இந்த ஃப்ரில்லுக்கெல்லாம் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் ரெடிமேடு ஸ்டிச்சிங்கை நிற்காது. எவ்வளோ பெரிய தையல் இருக்குது பாருங்கள். அதனால் டைலர் ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படி தான் லெஹெங்கா ரெடி பண்ணி கொடுக்குறது. இந்த ஸ்கர்ட்டு ரெடியான பிறகு வீடியோ போடுறோம் பாருங்கள். நன்றி, வணக்கம். லெஹெங்கா ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே ஒரு ஸ்டிச்சிங் தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் விட்டுடும். அதனால் எல்லாமே ரெண்டு ஸ்டிச்சிங்கு இது போடுவோம். எல்லாமே ரீஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு புதுசாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் லெஹெங்காவுக்கு நாங்கள் ரேட் கொஞ்சம் அதிகமாக சார்ஜஸ் வாங்குகிறோம். ஒன்றுக்கும் ஸ்டிச்சிங் போடும்போது உங்களுக்கு இது ஒரு சிங்கிள் தையல் தான் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் ரெண்டு ஸ்டிச்சிங் போடும்போது சிங்கிள் கேடு வச்சு தான், சிங்கிள் குதிரை, இந்த குதிரை வச்சு தான் போடணும். அப்படியே போடும்போது இந்த ஊசி உடையும். அந்த ஊசி பாருங்கள், எவ்வளோ ஊசி உடஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஊசி உடையதோட என்ன ஆகணும்னா, உங்களுக்கு மிஷினோட ஊசி ரேடு மேலே ஏறிச்சுன்னா மிஷின் ரிப்பேர் ஆகிடும், ஸ்டிச்சிங் விழாது. அது மெக்கானிக் கூப்பிட்டு தான் சரி பண்ணணும். அதான் லெஹெங்கா தைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகவும் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்குது. இதுதான் காரணம். ஏன்னா ஸ்கர்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாக வந்துடுது. இதில் என்னங்க வேலை இருக்குதுன்னு கஸ்டமர் கேட்குறாங்க. இதை பிரிச்சுட்டு ரீஒர்க் பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒன்று ஸ்டிச்சிங் போடும்போது இந்த கல்லில், அந்த ஸ்டோன் கல்லில் ஊசி பட்டு உடையிறது. ரொம்ப நிறைய ஊசி உடையும். இது வரைக்கும் 3 ஊசி உடஞ்சிருச்சு. அதுதான் இந்த பதிவாக போடுறேன் நான். ஏன்னா லெஹெங்கா தைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் புரிஞ்சுங்க. பாருங்கள், இந்த ஸ்டோனில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்லோவாக தான் போடணும். ரொம்ப வேகமாகலாம் அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி சிங்கிள் கேடு போட்டு தான் தையல் போடணும். இப்போ வேகமாக அழுத்தினீங்கன்னா ஊசி உடையும், மிஷினும் ஃபால்ட் ஆகிடும். அதனால் பொறுமையாக தான் இந்த வேலை செய்யணும். இந்த அளவு தான் தைக்கணும். பொறுமையாக நிப்பாட்டி தைக்கணும். இந்த ஸ்டிச்சிங் போகிறதுனால இந்த கட்டெலாம் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸாக இருக்கும். உங்களுக்கு தையல் விடாமல் இருக்கும். ரொம்ப நாள் வச்சு போடலாம். இந்த ஸ்கர்ட்டு, லெஹெங்காவோட ஸ்கர்ட்டு. லெஹெங்கா செட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. லெஹெங்கா ஸ்கர்ட்டு பார்த்திங்கன்னா, இது இந்த லைன்ஸ்கெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். பட்டிலாம் உள்ளே கேன்வாஸ் கொடுத்து இந்த பெல்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். எப்போவுமே லெஹெங்கா நாங்கள் இப்படி தான் ஸ்டிச்சிங் பண்ணுறது. ரெடிமேடாக வந்தால் கூட ரீஒர்க் பண்ணி தைக்கிறது. ப்ளவுஸும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பேக் ஓப்பன் ப்ளவுஸு. அதிலே நாட் ரெடி பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.